திரு மணி எப்படியும் ஒரு சுமூக தீர்வை எட்டிடுவாங்க. ஆனால் அதுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. குறைந்த தொகுதிகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப வலிமிகுந்த வேதனையாக இருக்குது அப்படின்னு திருமாவளவன் பேசுகிறாரு, கெடு விதிக்கிறாரு திரு வேல்முருகன். அதிக தொகுதிகள் கேட்டிருக்கோம், தரலைன்னா என்ன முடிவுங்கிறத பொறுத்திருந்து சொல்கிறோன்றாங்க. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டதா திமுக கூட்டணியில் இப்படி பேச்சுவார்த்தைகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டதா? காங்கிரஸ் தேமுதிக முன்பின் அப்படின்னு பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்குது அந்த காலகட்டத்தை. அப்படி தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா கொடுத்ததே 6 சீட்டு. 6 சீட்டு கொடுத்தவங்களுக்கு 5 சீட்டுன்றதும் 170 போட்டி போட்டவங்க 165 போட்டி போடுறதும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். ரெண்டாவது, அடிப்படையில் இத்தகைய ஒரு பிடிவாதமான அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருப்பது என்பது மதசார்பற்ற சக்திகளை தமிழ்நாட்டில் வீக்கெண்ட் பண்ணுது. அதை திமுக விரும்புகிறதா என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்தும். மாறாக இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0.4% இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, புதிய கட்சியை உங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு முதல் நாள் வரையில் அவர்கள் யாருடன் பேசி கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களை உள்ளே அழைத்து வந்து நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. தேசிய அளவில் பாஜகவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அதை பார்க்கிறேன். நாளைக்கு மாநிலங்களவையில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் வருகிறது, 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுதுன்னா புதியதாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக கொள்கை ரீதியாக உங்களுடன் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அது நன்றாக தெரிந்தாலும் 2 இடதுசாரிகளும் விசிகாவும் இந்த கூட்டணியை விட்டு போக மாட்டார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறது. 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என்று வந்த பிறகு திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா 4 கார்னர் ஃபைட்ன்றது அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். நான் சொல்லுவது, ஒருவேளை அப்படி இல்லாமல் வைஸ் வர்சாவாக இருந்ததுன்னா கூட அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் நடக்கிற தேர்தல், மதசார்பற்ற சக்திகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் என்று டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு என்று திமுக சொல்லுகிறது, முதலமைச்சர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் இந்துத்துவாவுக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் என்பதுதான். அதுதான் அதோட அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளை நீங்களே பலவீனப்படுத்துவது எதை உணர்த்துகிறது? மாறாக நீங்கள் யாரை பலப்படுத்துறீங்க? இப்போ அசம்பிளி சீட் அவங்களுக்கு தேமுதிக எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? நிறைய தொகுதிகள் வாங்கி குறைவான தொகுதிகளில் வெற்றி பெறுவதை விட குறைவான தொகுதிகள் வாங்கி அதிக தொகுதிகள் வெற்றி பெறுவது சரியானது அப்படின்னு திமுக நினைக்குதுன்னு சொல்கிறாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் மாறாக இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நாளைக்கு 5 சீட்டோ 10 சீட்டோ கொடுக்க போகிறீங்க. யாரை பலப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் நீங்கள் மதசார்பற்ற சக்திகளை நீங்களே பலவீனப்படுத்துறீங்க. இன்னொரு பக்கம் தெளிவாக தெரியும் கடந்த காலங்களில் இவர்களுடைய நிலைப்பாடு, தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு. அது இந்த 3 தேர்தல்கள் இல்லாத ஒரு புதிய போக்கு இன்றைக்கு நீங்கள் அத்தகைய கட்சிகளை உள்ளே அழைத்து வந்தது. அப்போ இந்த கொள்கை கூட்டணி இனிமேல் நம்மளால் சொல்ல முடியுமா என்ற கேள்வி பெரிய அளவில் இன்று எழும்பி நிற்கிறது. நீங்கள் தான் சொல்கிறீங்க இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். அதனுடைய பொருள் இந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். ஒரு பக்கம் மதசார்பற்ற சக்திகளை பலவீனப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் யாரை பலப்படுத்துறீங்க அதையும் சேர்த்து தான் இதில் பேசணும். தேமுதிக தனிச்சு போட்டிட்டா திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. தேமுதிக எதிர்த்தரப்புக்கு போய் பலம் சேர்த்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தேமுதிகவை உள்ள கொண்டு வர வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு. லார்ஜர் கேமில் பாருங்களேன், ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கீங்களே, யாரு கொடுத்துருக்கீங்க? நாளைக்கு எங்கே இருப்பாங்க? நாளைக்கு உங்களோட தேசிய அரசியல், ஏன்னா இந்தியா கூட்டணியோட முக்கியமான தளபதிகளில் ஒருவர் நம்முடைய மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் அவர்கள், இந்தியா கூட்டணி உருவானதில். ஆனால் இந்த ஒரு போக்கு, கடந்த 3 தேர்தல்கள் இல்லாத இந்த ஒரு புதிய போக்கு எதை உணர்த்துகிறது? இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். இது லார்ஜர் கேம் பிளான். ஆகவே நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் 6 சீட்டுக்கு வாங்கிட்டு 5 சீட்டுன்னு கொடுத்ததே 6 சீட்டுன்றது உங்களுக்கு அரவுண்ட் 2% ஆர் 3%. இன்றைக்கி அது 5 சீட்டாக குறைக்கிறது மூலமாக 2% தான் உங்களை நீங்கள் 234 கான்ஸ்டுவன்சிஸில் நீங்கள் 2% தான் உங்கள் லெஸ் தேன் 2% தான் கான்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அங்கே பலவீனம் அடைவது தனிப்பட்ட விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ கிடையாது. மதசார்பற்ற சக்திகள், மதசார்பற்ற அப்பழுக்கற்ற மதசார்பற்ற சக்திகளை திமுக ஏன் பலவீனப்படுத்துகிறது? இன்னொரு பக்கம் இல்லை, கூட்டணி கட்சிகளின் சின்னத்தை விட உதயசூரியன் சின்னம் பலம் வாய்ந்தது தேர்தலில் ஜெயிக்கிறதுக்குங்கிற கருத்து, அது ரொம்ப தவறான ஒரு கருத்து, அரசியல் ரீதியில் அராஜகமான கருத்து. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் அரகன்ஸ். அப்போ எதுக்கு சின்ன கட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க? சின்ன கட்சிகளை எங்களோட சிம்பலில் நிற்கணும்னு சொன்னால், இது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, பிஜேபிக்கும் சொல்கிறேன், ஏடிஎம்கேக்கும் சொல்கிறேன். இந்த பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை தங்களுடைய சின்னத்தில் நிற்கணும்னு சொல்கிறதே ஒரு விதமான அரசியல் ரீதியான ஒரு வல்லாண்மை மிக்க ஒரு அராஜகமான போக்கு. அப்போ நீங்கள் சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குன்னா நீங்கள் எதுக்கு சேர்த்துக்கிறீங்க? இதில் உங்களுக்கு விப்பு இஷ்யூ பண்ணால் அதை மீறி போனாங்கன்னா அவங்களோட பதவி போயிடும், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது ஸ்பீக்கரோட ப்ரோராகேட்டிவ். அதை மீறி வாக்களித்து டிஸ்குவாலிஃபை பண்ணாத கேசஸ் இந்தியாவில் பல மாநிலங்கள் இன்றைக்கி நிற்குது. இந்த விப்பு இஷ்யூ பண்ணாமல் இந்த சிறிய கட்சிகள் திமுக சிம்பலில் நின்னாலுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க மீறி போக முடியும். ராஜ்யசபா எலெக்ஷனில் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது.
அதர்வைஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி கொண்டு வருது, அல்லது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, தொங்கு சட்டமன்றம் வருதும் போது நீங்க விப்பை மீறி போனீங்கன்னா உங்க பதவி போயிடும். அப்ப எதுக்காக நீங்க அவங்க சிம்பல்ல நிக்கிறீங்க? ஆகவே இந்த போக்கே, நான் இது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, பிஜேபி ஏடிஎம்கே எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் இங்கே திமுக பற்றி பேசுறதால இது திமுகவுக்கு வருது. என் சிம்பலில் நீங்கள் நிற்கணும்னு ஒரு கட்சியை சொல்வதே தவறான போக்கு. அது இன்னைக்கு ஒரு நடைமுறையாகவே வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 170 சீட்டுக்கு மேலே இவங்க நிற்க போகிறாங்க. எலெக்ஷன்னா வெற்றி நம்பர் அரித்மெட்டிக் அப்படி தான் நான் பேசுகிறேன். அப்புறம் எதுக்கு மற்றதெல்லாம் பேசுறீங்க? வல்லான் வகுத்ததே வாய்க்கால், எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார்ன்ற பழமொழிகளை சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதானே? மதசார்பற்ற அரசியல் நீ ஏன் பேசுறீங்க? நான் சொல்றது இந்த உள் முரண்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த உள் முரண்பாடு. ஒரு பக்கம் மதசார்பற்ற தமிழ்நாடு வேணும், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்லிட்டு ஒருபோதும் பிஜேபியோட போக வாய்ப்பு இல்லாத இடதுசாரிகளையும் விசிகாவையும் இவ்வளவு தூரம் நீங்க பலவீனப்படுத்த, ஏங்க 10 சீட்டு கொடுத்துட்டு நீங்க 5 சீட்டு குறைச்சா கூட சரிங்க, ஏதோ சொல்லலானுங்க. 6 சீட்டு 5 சீட்டு 1 சீட்டு தானங்க கேட்குறாங்க. அந்த 1 சீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய உங்களுக்கு வந்து மல்லுக்கட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் நடக்குது? அப்போ இது வெறும் அந்த 1 சீட்டு சார்ந்தது மட்டுமல்ல. அப்போ அரசியல் ரீதியாகவே வந்து உங்களுக்கு வேறு கணக்குகள் இருக்கிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. ஏன்னா நீங்கள் இன்னொரு பக்கத்தில் உங்களோடு பயணிக்காத, கடந்த 3 தேர்தல்களில் பயணிக்காத, பிஜேபியோடு ஐடியாலஜிக்கலாகவும் ஒன்றா இருந்த, நேற்று முந்தின முறையில் அவங்களோட பேசி கொண்டிருந்தவங்கள நீங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அனுப்புறீங்க. இல்லை, தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து தான் பாஜகவோட நேசம் காட்டணுமா என்ன? அதெல்லாம் ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ். அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை, அது எனக்கும் புரியுது. பட் அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க. நீங்கள் யாரை பலப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் பலவீனப்படுத்துறது செக்யூலர் ஃபோர்ஸஸ், இன்னொரு பக்கம் நீங்கள் யாரை பலப்படுத்துறீங்க? அது ஒரு எம்பி தாங்க. அந்த ஒரு எம்பி அனுப்பி தான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காட்டணும்னு அவசியம் இல்லைன்றது தெரியுது. பட் அதை ஒதுக்கிட்டு இந்த இஷ்யூவை பார்க்க முடியுமா? எதுக்காக ஒரு சீட்டுக்காக இவ்வளோ பிரச்சனையா? கொடுத்த 6 மெயின்டைன் பண்ணிருக்கணும்ல. இல்ல, சிபிஎம்க்கு 1, விசிகாவும் அதிக தொகுதிகள், விசிகாக்கு 5 சீட்டு வெளியில தெரியலங்க. விசிகாக்கு 5 தான், சிபிஎம்முக்கு 5 தான். சிபிஎம்மாலேயே அதை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். விசிகா கடந்த 3-4 வாரங்களாக அவங்க வெளியில பரப்பிவிட்ட செய்தி என்பது இரட்டை இலக்கம் என்பது. இன்னைக்கு அது இல்லைன்னும் போது திரும்ப எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாரு? அதான் நேற்று அவர் ஃபேஸ்புக்ல புலம்பி இருக்கிறார், குறைவான சீட்டுகள் போது தொண்டர்களை தயார்படுத்த பார்க்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சற்று பெருந்தன்மையாக இருந்திருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்ததே 6 சீட்டு தான். அதுல ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு 3 சீட்டு உங்க சிம்பல் நிக்க வந்துட்டார். இந்த 5 சீட்டை வந்து 6 சீட்டா கொடுக்கறதால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. ஏன்னா நீங்க தான் கூட்டணியோட தலைவர். தேசிய அளவில் வந்து பாஜக எதிர்ப்புல முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம், ஒரு தலைவர், இந்தியா கூட்டணியின் முக்கியமான தளபதிகளில் ஒருவர். அப்ப இன்னும் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விடாம சுமூகமாக தீர்த்திருக்கலாம். அவங்க ஏன் இதை இவ்வளவு தூரம் வளர விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல, காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து தக்க வச்சதோ, இல்ல தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கத்தில் கொடுத்து உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதோ கூட்டணி பலம் அப்படின்ற அடிப்படையில் தானே திமுக யோசிச்சிருக்கும். அதுல விசிகாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ எந்த விதமான லாபமே இல்லாம போயிடுமா? அது திமுகவின் லாபமா மட்டும்? ஆமா, திமுகவோட லாபம் தான் இது. இது வந்து சுவரந்தா தான் சித்திரம் எழுத முடியும். நீங்க வந்து உங்க நோக்கம் மத சார்பற்ற சக்திகளை பலப்படுத்துறதுனா அதுல எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. உங்களை விட அதிகமான பங்கும் பொறுப்பும் இடதுசாரிகளுக்கும் விசிகாவும் இருக்குது. அவர்கள் ஒருபோதும் பிஜேபியோடு சேராதவர்கள். நீங்க கூட 4.5 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்திருக்கீங்க. அப்படி அந்த அளவுகளுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னாலும் இது வந்து உங்களை விட அவர்களுக்கு அதிகமாக பொருந்தும். பட் இன்னைக்கு நீங்க ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அது நல்லது. நீங்க தேசிய அளவில் ஒரு ரோலை ப்ளே பண்றீங்க, எல்லாம் கரெக்ட். பட் இந்த இஷ்யூல வந்து 1 சீட்டுக்காக 2 சீட்டுக்காக வந்து இவர்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்த வேண்டிய அவசியம் என்னவென்று புரியவில்லை. ஓகே.